10 வயசு அப்படி 10 வயசு. 10 வயசு ஒரு பெரிய ரிகர்சல் ஹால் இருக்கு, பெரிய நடராஜன் ஸ்டாச்சு இருக்கும்போது அந்த ஹாலில் வந்து தண்டாயுதபாணி மாஸ்டர் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் ஜெமுனா இருக்காங்க, அது பக்கத்தில் வந்து ஏவிஎம் செட்டியார் உட்காந்துருக்காரு. அப்போ எல்லாம் சின்ன 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 பசங்க எல்லாம் என்னோட ஏஜ் குரூப் எல்லாம் அங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வெளியில் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நம்ம ஏஜ் குரூப் ஆடுறாங்க, என்னென்ன ஆடுறாங்க. ஜெமுனாக்கா இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அக்கா இப்படி என்ன. அந்த செட்டியார் வந்து என்னை பார்த்தாரு, இப்படி வெளியில் இப்படி பார்த்தாரு. பார்த்த உடனே நான் ஒரு சின்ன கவுன் போட்டுக்கிட்டு வெளியில் நின்னேன். அந்த பொண்ணு நல்லா இருக்கு, ஜெமுனாக்கு சின்ன பொண்ணு மாதிரி நல்லா இருக்கு, அந்த பொண்ணு கூப்பிடுங்க அப்படின்னாரு. என்ன பாப்பா டான்ஸ் பண்ணி காட்டு அப்படின்னாரு. டான்ஸ் பண்ண சொல்றாருன்னு சொல்லிட்டு மாஸ்டர் இருக்கார்ல, ஏதோ பண்ணமானு ஏதோ மியூசிக் போட்டாங்க. நான் பாட்டுக்கு ஏதோ மாஸ்டர் கிட்டாங்க டெய்லி பார்க்குறேன் எல்லாம் ஜெமுனாக்கா பண்ணுறது பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த உடனே இந்த பொண்ணு புக் பண்ணிடலாம், ஜெமுனாக்கு சின்ன பொண்ணு. அந்த செட்டியார் என்ன பண்ணாரு, இந்த பொண்ணு நல்லா இருக்கு, ஃபீச்சர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, பர்மனெண்ட் ஆர்டிஸ்டா புக் பண்ணிடலாம்னு சொன்ன உடனே என்ன எப்படி வாய்ப்பு வருது பாருங்க. என்ன பர்மனெண்ட் ஆர்டிஸ்டா புக் பண்ணிட்டாங்க. நான் எங்கள் அக்கா சொன்னாங்க, பர்மனெண்ட் ஆர்டிஸ்ட்னா டெய்லி வரணும் ஷூட்டிங்கே வரனா. ஒன்றும் இல்லைம்மா, ஹிந்தி, தமிழ், டான்ஸு எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்போம், மந்த்லி பணம் கொடுப்போம், சம்பளம் கொடுப்போம், கார் அனுப்புவோம், ஒன்றும் தள்ளலைன்னா ஸ்கூல் ஆனதுக்கு அப்புறமா வரலாம், ஈவினிங் 4:30 அப்படி வரலாம், இல்லைன்னா சாட்டர்டே சண்டே அப்படி வச்சுக்கிறோம் சொல்லிட்டு பர்மனெண்ட் ஆர்டிஸ்டா புக் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் ஆனதுக்கு அப்புறம் தானே போகிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு எனக்கு இந்த மேக்கப்பு ஐப்ரோஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த கலர் இதெல்லாம் ஒன்று எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா. கொஞ்சம் நாள் போனேன் ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறமா ஐயோ நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்கு, சினிமாவில் ஆக்ட் பண்ணால் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அப்படி பர்மனெண்ட் ஆர்டிஸ்டாக 3 இயர்ஸ் இருக்கும்போது எந்த கேரக்டராக இருந்தாலும் நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்க. யாராவது ஆர்டிஸ்ட் கிடைக்கலன்னா நம்மளை போட்டுருவாங்க, சம்பளம் கொடுப்பாங்க. 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டு. மந்த்லி சம்பளம். அப்போ எவ்வளோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க மேடம்? நீங்கள் சிரிப்பீங்க, 250. 250 rupees பர்மனெண்ட். 250யா? அப்போ ரொம்ப ஜாஸ்தி, 100 ரூபாய்னாலே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி புக் பண்ணாங்க.